ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மகா கந்த சஷ்டி விரதம் ஒரு நாள் மட்டும் 7 நாள் விரதத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதில் எனக்கு தெரிஞ்சதை மட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அப்புறமா லாஸ்ட் இயர் நான் எப்படி மகா கந்த சஷ்டி விரதம் இருந்ததையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் இது 2வது வருஷம் மகா கந்த சஷ்டி விரதம் இருக்க போகிறேன். லாஸ்ட்டு வருஷம் தான் ஃபஸ்ட்டு வருஷம், இது 2வது வருஷம் நான் இருந்ததையும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். மகா கந்த சஷ்டி விரதம் எப்போ வருதுன்னா 22 ஆரம்பித்து அக்டோபர் 22 ஆரம்பித்து 28 முடியுது. 7 நாள் விரதம் இருக்கணும். ஒரு சில பேர் சொல்கிறாங்க 6 நாள் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு. 6 நாள் இருந்தால் அது முழுமையாக கம்ப்ளீட் ஆகாது. திருக்கல்யாணத்தோடு தான் 7 நாள் விரதம் கம்ப்ளீட் ஆகும். அதனால் 7 நாள் விரதம் இருக்கணும், 6 நாள் இல்லை. எப்படி இருக்கணும்னா மொதல் நாளே வீடு வாசலாம் சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். வீடு வாசல் சுத்தம் பண்ணி விளக்கெலாம் தேய்ச்சி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்த நாள் கரெக்டாக 22 கந்த சஷ்டி அப்போது சூரியன் உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு காப்பு கட்டுறவங்க சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே எந்திரிச்சு காப்பு கட்டி விரதத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி காப்பு கட்டாமலும் விரதம் இருக்கலாம். நம்ம ஒரு சில பேர் மாலை போட்டு விரதம் இருப்பாங்க, அப்படி இருக்கலாம். நம்மளால் ஒரு சில பேர்னால காப்பு கட்டி இருக்க முடியும், ஒரு சில நாள் மாலை போட்டு இருக்க முடியும். நமக்கு எப்படி சௌகரியமோ அது மாதிரி இருந்துக்கலாம். இதில் எப்படிலாம் விரதம் இருக்கலாம்னா 3 நேரமும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம், 3 நேரம் சாப்பிடாமலும் விரதம் இருக்கலாம், 1 நேரம் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம், 2 நேரம் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம். இப்படி நமக்கு நம்ம உடம்புக்கு செட் ஆகுமோ அதுபடியாக இருக்கலாம். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் இளநீர் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருப்பாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு விரதத்தில் ரொம்ப கடுமையாக இருக்கிறது விரதம் கந்த சஷ்டி விரதம் தான். அதில் ரொம்ப கடுமையானதுன்னா அந்த மிளகு விரதம் தான். ஃபஸ்ட் நாள் ஒரு விரதமும் ஒரு மிளகும், ஃபஸ்ட் நாள் ஒரு மிளகு, 2வது நாள் 2 மிளகு, 3வது நாள் 3 மிளகு, 4வது நாள் 4 மிளகு, 5வது நாள் 5 மிளகு, 6வது நாள் 6 மிளகு, 7வது நாள் 7 மிளகு, இப்படி 7 மிளகு மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருப்பாங்க. மிளகு மட்டும் சாப்பிடக்கூடாது, தண்ணியும் கண்டிப்பாக குடிச்சுக்கணும். எல்லோரும் எந்த விரதம் இருந்தாலும் கம்பல்சரி தண்ணி குடிக்கலாம். தண்ணி குடிக்காமலாம் விரதம் இருக்க சொல்லி எந்த கடவுளும் சொல்லலை. எந்த விரதம் இருந்தாலும் கம்பல்சரி எல்லோரும் நிறைய தண்ணி குடிங்க. நிறையா தண்ணி குடிச்சிட்டு அப்படி இருப்பாங்க. இல்லைன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, பால் பழம் விரதம் எடுத்துப்பாங்க. பால் பழம்னா இப்போ காலையில் சாமிக்கு படைக்கிறோம்ல, பாலை வச்சு படைக்கிறோம்ல, அதை மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருப்பாங்க. நான் எப்படி லாஸ்ட்டு வருஷம் விரதம் இருந்தேன்னா காலையில் 1 டம்ளர் பால், 2 ரெட் பனானா வச்சு சாமி கும்பிடுவேன், இல்லை ஒரு ஆப்பிள் வச்சு சாமி கும்பிடுவேன். அதை நான் எடுத்துக்கிட்டு அதை மட்டும்தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் 6-7 நாளும். அதே மாதிரி நைட் அப்படி தான் சாமி கும்பிடுவேன். ஒரு ரெட் பனானாவோ இல்லை ஆப்பிளோ இல்லை 1 டம்ளர் பால் ஏதோ வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதை மட்டும் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்படி தான் நம்ம போன வருஷம் விரதம் இருந்தேன். இந்த வருஷமும் அப்படித்தான் இருக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நம்ம இப்படி விரதம் இருந்த முருகனுக்கு நம்ம வேண்டுதலுக்கு மூலமாக நம்ம எல்லா வேண்டுதலும் கண்டிப்பாக அடுத்த கந்த சஷ்டிக்குள்ளே எல்லாமே நடந்துடும். ஒரு நாள் விரதம் எப்படி இருக்கலாம்னா அன்னைக்கு மட்டும் சாப்பிடாமல் இருந்து ஒரு நாள் விரதம் இருக்கவங்க எப்படி இருக்கணும்னா காலைல சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திரிச்சு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஃபாஸ்டிங்காக இருந்துட்டு எப்படி விளக்கு கந்த சஷ்டி எத்தனை விளக்கு ஏற்றணும்னா 6 தீபம் மண்ணகளில் 6 தீபம் ஏற்றணும். சர்க்கோண கோலம் போட்டு அதில் 6 மண் விளக்கு வச்சு நெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு விளக்கேற்றி சாமி கும்பிடணும். நம்ம 6 நாள் இருக்கோம்னா 6 நாளும் பிரசாதம் கம்பல்சரி வச்சு சாமி கும்பிடணும். நம்மளால் என்ன பிரசாதம் வைக்க முடியுமோ அதை வச்சு சாமி கும்பிடலாம். போட்டா இருக்கவங்க போட்டை மட்டும் வச்சு சாமி கும்பிடலாம். விக்கிரகம் வச்சுருக்கவங்க விக்கிரகத்துக்கு டெய்லி ஒரு அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிடலாம். இப்போலாம் எல்லோரும் கலசம் வச்சு கும்பிட்றாங்க. அப்படிலாம் கும்பிட்டு அதை பற்றி எனக்கு தெரியாது. அப்படி கும்பிட்றவங்களும் கும்பிடலாம். உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கோ அப்படி நம்ம கும்பிட்டுக்கலாம். நம்ம 6 நாள் விரதம் இருக்க கம்பல்சரி 6 நாள் ஏதோ ஒரு பிரசாதம் வச்சு நம்ம சாமி கும்பிடணும். ஒரு நாள் விரதம் இருக்கவங்களும் அப்படி தான் நமக்கு என்ன பிரசாதம் வைக்க முடியுமோ வச்சு சாமி